உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா ப்ளீஸ் மா, சாரி மா. யோ மாப்ள, சொல்லுக்கா. நான் ஒரு விஷயம் சொல்றேன். சொன்ன கேளுமா. நீ முறைச்சாலும் பரவாயில்லையா, நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டு போறேன். அத்தை சொல்ற மாதிரி இந்த வீட்ல நடந்த எல்லா பிரச்சனைக்குமே புள்ளையார் சொல்லி போட்டு வச்சது நீதான். யோ, நீ மட்டும் ரேணுகா கழுத்துல தாலி கட்டியிருந்தேன்னு வையே மாப்ள, இந்நேரம் உன் தங்கச்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் நல்லா நடந்திருக்குயா. யோ, அந்த குடும்பத்தை சொத்தெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு வந்திருக்கும்யா. எல்லாத்தையும் கெடுத்து இப்படி சுத்தல்ல விட்டிய மாப்ள. இப்ப பாரு, அத்தை எல்லாரும் உனக்கு எதிரா நிக்கிறாங்க. இது தேவையான சொல்லு மாப்ள. யோ, கொஞ்சம் பேசாம இருக்கியா? இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம சொத்துக்கிட்டு பேசிட்டு இருக்க. போயா. நல்லது சொன்னா எவன் இந்த உலகத்துல ஏத்துக்கிறான்? எனக்கு என்ன? அம்மா ஒத்துக்கிறேம்மா, நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். ஆனா இந்த பிரச்சனையை நானே சரி பண்றேம்மா. கார்த்தி ஆனந்தி நானே சேர்த்து வைக்கிறேன். ஏங்க என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த பையன் கார்த்தி தப்பானவன் தானே சொன்னியா? இப்ப இவனே ஆனந்தியோட வந்து சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றியா? இதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டீங்களா? என்ன நடந்தாலும் இப்படிதான் குத்துக்கல்லு மாதிரி நின்னுகிட்டு இருப்பீங்களா? அம்மா, கார்த்தியை நான் தாமா தப்பா நினைச்சிட்டேன். யாரோ ஒரு 4 ரவுடி பசங்க சொன்னதை வச்சு அவன் தான் ஆனந்திய கஷ்டப்படுத்திட்டான்னு நம்பிட்டாமா. அம்மா, இதெல்லாம் வேற யாரோ செஞ்ச சூழ்ச்சின்னு இப்பதான் எனக்கே புரியுது. இந்த விஷயத்தை கார்த்திகிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கலாம் தான் ஆனந்தியை வர சொல்லியிருந்தேன். அதுக்குள்ள நீங்க அவசரப்பட்டுட்டீங்க. ஆமா பேச்சு, வேலு சொல்ற எல்லாமே உண்மைதான். அந்த பையன் கார்த்தி எந்த தப்புமே பண்ணல. அவன் ரொம்ப நல்லவன் பேச்சு. என்னங்க சொல்றீங்க? இது தெரியாம அந்த பையனை தப்பா பேசி என் பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளை எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சேன். இந்த அளவுக்கு பண்ணிட்டேனே, இப்ப எப்படி நான் திரும்பி போய் அந்த பையன் மூஞ்சில முழிக்க முடியும்? அம்மா, அதை பத்தியெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவங்ககிட்ட பேசி திரும்பவும் ஆனந்தியும் அவனையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அந்த பையனை கூட சமாதானம் படுத்திடலாம், ஆனா அவங்க அப்பாவும் அம்மாவையும் சமாதானம் படுத்தவே முடியாது. அவங்க போன்ல எப்படி பேசினாங்க தெரியுமா? போதும், நீ செஞ்ச நல்லதெல்லாம் போதும்பா. இப்ப தேவையில்லாம புதுசா ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டுறாத. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். பேச்சு, இங்க வா. அம்மா, நீங்க கும்புற கருப்பு சாமி மேல ஆணையா சொல்றேன், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, யாரு குறுக்க வந்தாலும் சரி, ஆனந்தையும் கார்த்தியையும் நான் சேர்த்து வச்சே தீருவோம்மா. இது சத்தியம். இதுக்கு மேல உனக்கு என்ன பேச்சு வேணும்? நீ கும்புற கருப்பு சாமி மேலேயே அவன் ஆணையா சொல்லியிருக்கான். கண்டிப்பா அவன் சொன்னதை நிறைவேற்றி காட்டுவான். நீ கவலைப்படாம நிம்மதியா இரு பேச்சு. ஏதோ சொல்றான், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. எல்லாம் அந்த கருப்பு சாமிக்கு தான் வெளிச்சம். அம்மா, ஐயோ வேலா, எங்க இருக்க நீ? இங்க பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, சீக்கிரம் வா. ஒரு நிமிஷம், பதறாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க.
இவன் சொல்ற லேடி ஒருவேளை இவங்கள மாதிரி இருந்தாங்களான்னு பார்த்து சொல்ல சொல்லுங்க. இவங்கள மாதிரிலாம் இல்ல சார், இவங்களே தான் சார். மா, அவங்களும் சமரசத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க ஸ்டேஷனுக்கு வந்துதான் ஆகணும். இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிஷம். அமைச்சர் முன்னாடியே பெண் போலீஸ் இல்லாம அத்துமீறிய ஆண் காவலர்னு நியூஸ் போட்டு சர்ச்சையாக்கிடுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா சொல்லுங்க? சார், கொஞ்ச நேரத்துல லேடி போலீஸ் வந்துருவாங்க. நான் வெயிட் பண்ணி கூட்டிட்டு போறேன். சரி சரி, நான் இப்போயே அங்க கிளம்பி வரேன். நீங்க பயப்படாம இருங்க. வேலா, அந்த ரவுடியோட போன் என்னாச்சு? அந்த லாக் ஓபன் ஆச்சா இல்லையா? அந்த போன் கிடைச்சாதான் நம்ம அம்மாவை காப்பாத்த முடியும். அதை நான் சர்வீஸ் கடையில தான் கொடுத்துருக்கேன். நான் போய் அதை என்னாச்சுன்னு பார்த்துட்டு அப்படியே வரேன். இங்க பாரு, நீ போயிட்டு வரதுக்குள்ள லேடி கான்ஸ்டபிள்ஸ் வந்துட்டாங்கன்னா அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க வேலா. நீங்க கவலைப்படாதீங்க வள்ளி, சரிங்களா? அப்படியெல்லாம் ஈஸியா அத்தையை அரெஸ்ட் பண்ண விட்டுருவானா? அதுக்குள்ள நான் அங்க வந்துடுவேன். நீங்க வேதநாயகி அம்மாட்ட எதுவும் பேசிக்காம வேடிக்கை மட்டும் பாருங்க. எதா இருந்தாலும் நான் வந்து பேசிக்கிறேன். சரி, நீ சீக்கிரம் வந்துரு. என்னாச்சுப்பா வேலு? அப்பா, ஐயா வீட்ல ஒரு பிரச்சனைப்பா. ஐயோ, நான் போய் பார்த்துட்டு என்னன்னு ஃபோன் பண்றேன். சரிப்பா சரிப்பா, சரி பாத்து போப்பா. சரிப்பா. என்ன ஆள் ஆளுக்கு இவளுக்கும் அந்த பையனுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டுட்டு இருக்கீங்க? ஏன் இவளும் வேலனும் சேர்ந்து தானே வள்ளி கழுத்துல தாலியை கட்டினது? அதே மாதிரி கார்த்திக்குக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இவளே இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? கார்த்திக்குக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இவளே இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? கார்த்திக் மேல கேஸ போட்டு அந்த கேஸ வச்சு அவனை அடிப்பணிய வைக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ஐயோ, இப்பதானே எனக்கு எல்லாமே புரியுது. இதுக்குதான் என் பையன் மேல கேஸ் கொடுத்தீங்களா? என் பொண்ணு வாழ்க்கை அழிச்சது பத்தாதுன்னு இப்ப என் பையனோட வாழ்க்கையை அழிக்க பாக்குறீங்களா? இல்லங்க, சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு எனக்கு தெரியும். ஏமா உங்களுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? உங்க பொண்ணு அவனுக்கு கட்டி வச்சீங்க, அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா என் பையன் வாழ்க்கையில தலையிட உங்களுக்கு யாருமே அதிகாரம் கொடுத்தது? அதுவும் இல்லாம அவன் பேர்ல ஆளுங்களை செட் பண்ணி போலீஸ் கேஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்கீங்க. இங்க பாருங்கம்மா, இதெல்லாம் ரொம்ப தப்புமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.